பிரேஸ் லார்ட். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளத்தோடு தான் எப்போவுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு அந்த ஸ்கூலோட யூனிஃபார்மையோ ஐடி கார்டையோ நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக தான் நம்ம இந்த ஸ்கூலில் படிக்கிறோன்ற அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல் நம்ம காலேஜ் படித்தாலும் கண்டிப்பாக நம்ம அந்த காலேஜுடைய யூனிஃபார்மாக இருக்கட்டும், இல்லை அவங்களால டிசைன் பண்ணி யூனிக்காக கொடுக்குற அந்த ஐடி கார்ட்ஸாக இருக்கட்டும், அதை நம்ம வச்சுருக்கும் போது மட்டும்தான் அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் அந்த காலேஜுக்குள்ளேயே அந்த ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளை உள்ளிடுவாங்க. அப்போது அதே போல் தான் இங்கே வேதத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், அவருடைய டீச்சிங்ஸை நான் நேசிக்கிறேன், அதன்படி தான் நான் வாழுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக அவர் நடந்தபடியே நாமும் நடப்பது தான் அவரை நம்ம உண்மையாய் நேசிக்கிறோம் அப்படின்றதுக்கான உண்மையான அடையாளம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து என்னதான் அவர் தேவனாக இருந்தாலும், என்னதான் அவர் ஒரு மிகப்பெரிய லீடராக இருந்தாலும், ஒரு டீச்சராக இருந்தாலும், அவர் தாழ்மையை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அவர் வாழ்ந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்கிறார், ஐ கேம் டு சர்வ் அண்ட் நாட் டு பி சர்வ். நான் ஊழியம் செய்யறதுக்காக தாங்க வந்திருக்கிறேன், மற்றவங்க எனக்கு ஊழியம் செய்யணுன்றதுக்காக நான் இங்கே வரலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலுமாக தாழ்மையோடு கூட வாழ்ந்து காட்டிய ஒருவர். அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்து காட்டியவர். அவர் தன்னை தேடி வருகிற யாவருக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய வேண்டலை நிறைவேற்றி கொடுத்த தேவன். அது மட்டும் இல்லை, அவர் மற்றவருடைய நலனுக்காகவே கடைசி வரை வாழ்ந்தவர். அப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்கிறோம், அவருக்குள்ளே நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கும் நிச்சயமாக அந்த தாழ்மை, அந்த இரக்க குணம், இந்த மன்னிக்கிற குணம், மற்றவர்களுக்கு எந்த நேரத்திலும் உதவி செய்கிற அந்த குணம் இருக்குதா மட்டும்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்ற அடையாளத்தை நாமும் தரித்து கொள்ள முடியும். எனவே நம்ம இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கிறோன்னு சொன்னால் தாழ்மையோடு கூட நம்முடைய நலன் மேலே இல்லை, மற்றவருடைய நலனை பெரிதாய் கருதி நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கு நேரத்தை கொடுப்பது தான் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.